இந்த பசங்க 19-20 வயசு பசங்களும் இந்த 2 பெண்களுக்கும் வந்து தொடர்பே கிடையாது. பட் ஆனால் இந்த பப்புக்குள்ளே போனோம் அப்படின்னும் போது இந்த ரூல்லாம் இருக்குது அப்படின்னும் போது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஜாயின் பண்ணி உள்ளே போகிறாங்க. ஒரு ஹாஃப் அன் ஹவர் 40 மினிட்ஸ்லேயே வந்து ஒரு சலசர பேர் இந்த பொண்ணுடைய இடுப்பை பிடிச்சி இழுத்துட்டாங்க, தட்டி விட்டாங்க அப்படின்றதெல்லாம் சொல்கிறாங்க. ஏன்னா உள்ள கேமராஸ் இருக்கும், அந்த கேமராஸ் எல்லாம் போலீஸ் செக்யூர் பண்ணியிருப்பாங்க. இப்போ இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி வந்து அது எல்லாத்தையும் செக்யூர் பண்ணிடுவாங்க. இந்த பெண்ணும் வந்து பார்த்தீங்கன்னா யாருனே தெரியாதவங்க கூட போக வேண்டிய அவசியமும் கிடையாது. மிகப்பெரிய ஒரு வெளியில் பேசுறதுக்கே ஒரு அசிங்கமான ஒரு விஷயம்தான். சிசிடிவி கேமரா செட்டிங் இருக்குது சார், கேமரா மாதிரியே இருக்கும் சார், ஆனால் ரெக்கார்ட் ஆகல சார். சென்னையில் 11 to 11 மட்டும் எந்தாவது பப்பு கரெக்டாக 10:59 மூடிட்டான்னு சொல்லுங்களேன். நான் கூப்பிட்டு போகிறேன், வாங்க, நான் கூப்பிட்டு போகிறேன் பப்புக்கு. புதிய சிந்தனை நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மிடையே வழக்கறிஞர் சார்லஸ் வெற்றிவேந்தன் சார் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். கோயம்பேட்டில் சமீபத்தில் கார் ஏற்றி ஒரு இளம் பெண் கொலை செய்யப்பட்ட சம்பவம் வந்து தமிழகத்தை உலுக்கி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். பாரில் ஏற்பட்ட தகராறு அப்படின்ற மாதிரி நிறைய தகவல்கள்லாம் வருது. உண்மையில் நடந்தது என்ன சார்? அதாவது கோயம்பேட்டில் வந்துட்டு சனிக்கிழமை இரவு நடக்கிற சம்பவம் இது. அந்த ஒரு குறிப்பிட்ட தனியார் பார் வந்து செயல்பட்டு கொண்டிருக்கு. பார் அது பார்லாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பார் அண்டு பப்பு ரெண்டும் வந்து மிங்கிலாக தான் பண்ணுறாங்க. குறிப்பாக சென்னையில் மட்டுமே பார்த்தோம் அப்படின்னா 2023க்கு பிறகு ஒரு 55-56 பார் அண்ட் இந்த பப் இருக்குது சென்னை ஃபுல்லாகவே. அதே நேரத்தில் இதை வந்து யாரோ ஒரு சாமானியர்கள் வந்து நடத்துகிற ஒரு பிஸ்னஸ் கிடையாது. இதில் வந்து குறிப்பாக வந்து ஒரு 50க்கும் மேற்பட்ட பார் வந்துட்டு வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் ஓனர்ஸ், அதாவது பார்ட்னர்ஷிப் இல்லாமல் தனிப்பட்ட முறையில் நடத்தக்கூடிய ஒரு வியாபாரம், மிகப்பெரிய ஒரு வியாபாரம் அது. அதை ஏற்கனவே சொன்னது போல் வந்து மிகப்பெரிய அரசியல்வாதிகளுடைய குடும்ப பிஸ்னஸாக இருக்கும். இல்லை அப்படின்னு கேட்டால் பெரிய ஹை அண்ட் அஃபிஷியல்ஸோடைய தலையீடுகள் இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது இரவு நேரங்களில் தான், அதாவது 11 to 11 PM, அப்படி 11 AM to 11 PM அப்படின்றது தான் இவங்களுடைய டைமிங்காக இருக்கும். பட் ஆனால் விடியவே வந்துட்டு சென்னையில் பல்வேறு இடங்களில் தொடர்ச்சியாக இந்த பப்பு வந்துட்டு செயல்பட்டு கொண்டு இருக்கிறது அப்படின்றது ரொம்ப நாளாக தெரியும். நுங்கம்பாக்கம் பப்பில் பிரச்சனையாச்சு நடுவில். உங்களுக்கு தெரியும், ஒரு வருஷம் 2 வருஷத்துக்கு முன்னாடி மிகப்பெரிய பூதகரமாக அந்த பிரச்சனை வெடிச்சிச்சு. அது மாதிரி பல்வேறு பப்பு வந்து இருக்குது. அங்கேயே வந்து அந்த பப் ஓனர்ஸ் என்ன பண்ணாங்கன்னா பவுன்சர்ஸ்ன்னு சொல்லி ஒரு 20-25 பேரை ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டாலோ, ஏதோ ஒரு தள்ளுமுள்ளு ஏற்பட்டாலோ. ஏன்னா நிறைய பப்பில் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் கம்மியாக இருக்குது. அதுவும் இல்லாமல் உள்ளே போய் இவங்க டான்ஸ் ஆடுறாங்க. கொஞ்சம் நேரம் வந்துட்டு என்ன பண்ண நிறைய இதில் என்ன ஒரு விஷயம் கேட்டிங்கன்னா, நிறைய ஐடி நிறுவனத்தை சார்ந்த பெண்கள் எல்லாமே போகிறாங்க, ஆண்களும் போகிறாங்க. இது வந்து தொடர்கதையாகவே இருக்குது, ரொம்ப நாளாகவே இருக்குது. இது அவங்களுக்கு வந்து வாரத்தில் ஒரு நாள் ஒரு ரிலாக்ஸேஷன் மாதிரி போயிட்டுருக்காங்க. குரூப்பாக வந்து பெண்களும் போகிறாங்க, குரூப்பாக ஆண்களும் போகிறாங்க. 2 பேர் தொடர்பு இல்லாமல் இது தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டு இருக்குது. நிறைய பப்பில் நம்ம கேள்விப்படுறோம், நான் பார்த்துருக்கேன். அப்படி இருக்கும் பொழுது இப்போ குறிப்பாக ஒரு சில ஆண்டுகளாக பார்க்கும்போது இந்த பப்போடைய ரேஷியோ நிறைய இடங்களில் ஆரம்பிக்கப்படுது. நிறைய இடங்களில் வந்துட்டு மக்கள் கிடையாது, இளைஞர்கள் அங்கே போகிறாங்க. அதை வந்து அவங்க என்ஜாய் பண்ணிட்டு வராங்க. அப்படி ஒரு சூழ்நிலை இருக்குது. ஆனால் குறிப்பாக இந்த குறிப்பிட்ட கோயம்பேட்டில் நடந்த சம்பவம்ன்றது மிக ஒரு அதிர்ச்சியான ஒரு சம்பவம். இன்றைக்கி தலையங்கத்திலேயே இந்த இறந்து போன பெண்ணோடைய ஃபோட்டோ போட்டு இன்றைக்கி பல செய்தித்தாள்களில் வந்திருக்கு. ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது தேவையில்லாத ஒரு விஷயம். இளைஞர்களை பொறுத்தவரையில் என்ன கேட்டால் நல்வழிப்படுத்தணும். இந்த பசங்க பேட்டி கொடுக்குற பசங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, இவங்க வந்து அவங்களுடைய ஃபேமிலி சொல் பேச்சை கேட்பாங்களோ, இல்லை அப்பா அம்மா சொல் பேச்சை கேட்பாங்களோ, இல்லை ஒரு காவல்துறை அதிகாரி சொல்கிற பேச்சை கேட்பாங்களோ அப்படின்னு பார்த்தா எந்த பேச்சையும் இவனுக்கு கேட்கறது கிடையாது. அதாவது இப்போ இந்த இறந்து போன பெண்ணுக்கும் அது கூட வந்து இன்னொரு பெண் வந்திருக்காங்க. இந்த இறந்து போன பெண் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ஸ்ரீலங்கன் ரெஃப்யூஜின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க இங்கே எங்கேயோ விழுப்புரத்தில் தங்கியிருக்காங்க, பார்ட் டைமாக இங்கே ஒர்க் பண்ணுற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி இருந்தாலும் கூட ஒரு பப்புக்கு போகிறாங்க. இவங்க போகிற டைம் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 9:45 சம்திங் அந்த டைமுக்கு உள்ளே போயிருக்காங்க போல். உள்ளே போயிருக்கும் பொழுது ஏற்கனவே ஒரு டீம் அங்கே இருந்திருக்கு. அந்த டீம் வந்து அங்கே ஒரு கூட்டமாக டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. ரொம்ப அதாவது ஹை எண்டில் ஒரு பப் இருக்கும், பயங்கரமாக இருக்கும். அங்கே வந்து ஃபுல்லாக ஃபில்டர் பண்ணி தான் உள்ளே அனுப்புவாங்க. ஒரு சில இடத்துல வந்து பணம் வந்தால் போகுதுன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட ஒரு என்ட்ரி ஃபீயை போட்டு, இல்லை பேரா வரணும்னு சொல்லி வந்து இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டால், ஒரு பெண் ஒரு ஆண் 2 பேர் வரணும். 2 பேர் வந்து பார்த்தீங்கன்னா 18 வயதை கடந்தவர்களாக இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் ரூல்ஸ் எல்லாம் இவங்களே ஃப்ரேம் பண்ணிக்கிறாங்க. ஃப்ரேம் பண்ணிட்டு என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா, ஆதார் கார்டை வாங்கிட்டு ஆதார் கார்டை வெரிஃபை பண்ணிட்டு தான் நாங்கள் அனுப்புகிறோம். ஆதார் கார்டெலாம் இப்போ டூப்ளிகேட் பண்ணிடுறோம் சார். ஆதார் கார்டில் வந்துட்டு இருக்கிறது எல்லாமே உண்மையான எப்படி ஒரு வெரிஃபிகேஷன்லாம் பண்ணி அந்த ஃபிங்கர் பிரிண்டெல்லாம் வச்சு வெரிஃபை பண்ணி உள்ளே அனுப்புகிறான் கிடையாது. ஒரு காப்பி கொடுக்குறான், உள்ளே அனுப்பிச்சிடறான். அப்படி வந்துட்டு இந்த பசங்க 19-20 வயசு பசங்களும் இந்த 2 பெண்களுக்கும் வந்து தொடர்பே கிடையாது.
இவங்க எங்கேருந்தோ வராங்க, இவங்க எங்கேயோ நிற்கிறானுங்க. பட் ஆனால் இந்த பப்புக்குள்ளே போகணும் அப்படின்னும் போது இந்த ரூல்லாம் இருக்குது அப்படின்னும் போது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஜாயின் பண்ணி உள்ளே போகிறாங்க. உள்ளே போகும்பொழுது அந்த இடத்துல ஏற்கனவே அந்த ஏற்கனவே மது போதையில் அங்கே ஆட்டமாக போட்டுக்கிட்டு இருக்க ஒரு டீம் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கும் இன்னொரு தரப்புக்கும் ஒரு சண்டை ஏற்படுது. அதை அங்கே இருக்க பவுன்சர்கள் விலக்கி என்ன பண்ணுறாங்கன்னா, அது மாதிரிலாம் பண்ணக்கூடாதுங்க, எதனாலும் சண்டை போடுறா வெளில போய் போட்டுக்கோ, உள்ளே வேணாண்டா அப்படின்னு சொல்லி இவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு திட்டி அனுப்பிடுறாங்க. திட்டி அனுப்பிட்டவர் 10:45 இரவு 9:45க்கு உள்ளே போகிறாங்க. போகும்பொழுது ஒரு ஒரு ½ அன் ஹவர் 40 மினிட்ஸ்லேயே வந்து ஒரு சலசர பேர் இந்த பொண்ணோட இடுப்பை பிடிச்சி இழுத்துட்டாங்க, தட்டி விட்டாங்க அப்படின்றதெல்லாம் சொல்கிறாங்க. பட் ஆனால் வந்து மது போதையில் இருந்தனால அப்போ டான்ஸ் ஆடும்போது கை கால் படுறதுக்கு வாய்ப்புகளும் இருக்குது. அதை நம்ம அப்படி ரொம்ப உள்ளேயும் போய் பார்க்க முடியாது. ஏன்னா உள்ள கேமராஸ் இருக்கும். அந்த கேமராஸ் எல்லாம் போலீஸ் செக்யூர் பண்ணியிருப்பாங்க. இப்போ இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி வந்து அது எல்லாத்தையும் செக்யூர் பண்ணிடுவாங்க. அப்படி இருக்கும்பொழுது இந்த பெண் என்ன பண்ணுறாங்கன்னா, பாதிக்கப்பட்ட பெண் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பசங்க கிட்ட சொல்கிறாங்க. அவங்க போய் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க கேட்க போகும்போது அந்த பையனை போட்டு அடிக்கிறாங்க போல். அடித்த உடனே இவங்க போய் பவுன்சர் கிட்ட சொல்கிறாங்க. சொன்ன உடனே அப்பா எதுவும் இப்போதைக்கு எதுவும் பண்ணிக்க வேணாம், நீங்கள் வெளியில் போய் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய இதை அதை வந்து என்னென்னு கேட்டால் தட்டி கழிச்சிடுறாங்க. அதே நேரத்தில் போய் உடனே கேட்டுறணும். அதை உடனே கேட்டு என்ன பண்ணணும் கேட்டால் வெளியில் அனுப்பிச்சிடணும். அதே போல் லிமிட்டடாக தான் லிக்வரை கன்சியூம் பண்ணுற மாதிரி அவங்க வந்து பண்ணணும். ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பற்ற ஒரு தன்மையை உருவாக்கியிருக்கு. அதுவும் இல்லாமல் பெண்கள், இந்த பெண்ணும் வந்து பார்த்திங்கன்னா யாருனே தெரியாதவங்க கூட போக வேண்டிய அவசியமும் கிடையாது. மிகப்பெரிய ஒரு வெளியில் பேசுகிறதுக்கே ஒரு அசிங்கமான ஒரு விஷயந்தான். ஏன்னா நிறைய பேர் தெரிந்தவர்கள் நண்பர்கள் கூட போனாலே பாதுகாப்பு இல்லைன்னு இன்றைக்கி ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. நிறைய பிரச்சனைகள் ஏற்படுது வாகனத்தில் போகும்போது. ஒரு உதாரணத்துக்கு செங்குன்றம் பக்கத்தில் வந்து வேலைக்கு போகிறவங்க ஒருத்தவங்க லிஃப்ட் கேட்குறாங்க, ஒருத்தர்கிட்ட லிஃப்ட் கேட்டு அவர் கூட பயணிக்கிறாங்க. கொஞ்சம் தூரம் போகிறதுக்குள்ள ஆக்சிடென்ட் ஆகிடுது. அந்த அந்த விபத்தில் அந்த பெண் இறந்து போகிறாங்க. அப்படி வந்து எதையுமே நம்ம எதிர்பார்க்காத ஒரு நேரத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த ஒரு பப்பில் போயிட்டு கரெக்டாக, ஏன்னா இவங்க ரெகுலராக வரும்போது இவங்க அட்டெண்டன்ஸ் நம்ம செக் பண்ணுவோம், போலீஸ் எப்படியும் செக் பண்ணுவாங்க. ரெகுலராக இந்த பப் அப்படின்னும் போது இது தெரிஞ்சிருந்து தான் இவங்க வந்திருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா புதுசாக வந்திருக்கும் போது அவங்க வந்த உடனே ஃப்ரெஷ்ஷாக வந்து யாரோ பசங்களை கூப்பிட்டுட்டு வாங்க போகலான்னு சொல்லி போக முடியாது. இன்னைக்கு யாரை நம்பி போகிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. இல்லை அப்படின்போது இளம்பெண்கள் 18 வயசுன்றாங்க. ஒரு பக்கம் என்ன சொல்கிறாங்க கேட்டால் இன்னொரு பெண்ணுக்கு 17 வயசுன்றாங்க. ஆனால் பார் தரப்பில் நான் விசாரிக்கும் போது, தனிப்பட்ட முறை நான் கேட்கும் போது என்ன சொல்கிறாங்கன்னா, அப்படிலாம் கிடையாது சார், எல்லாருக்குமே வந்து ஏஜ் நாங்கள் செக் பண்ணி தான் இது பண்ணுவோம் அப்படின்ற உள்ள வந்து அலோவ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த நேரத்தில் இந்த இடுப்பில் இதை அடித்தது போனதுன்னொன்னே வெளியில் போய் நீங்கள் எதனால் பார்த்துக்கோன்னு அனுப்பிச்சிடறாங்க. 10:45க்கெலாம் வந்துட்டு வெளியில் அனுப்பிடுறாங்க. யாரை? அந்த பசங்க குரூப்பை ஒரு 7-8 பேர் இருந்திருக்காங்க. மொத்தம் அது 15 பேர்கிட்ட அங்கே வந்து அசம்பிள் ஆகி உள்ளே இருந்திருக்காங்க. ஆனால் வெளியில் அனுப்பிட்ட பிறகு இவங்களாம் வெளில வந்திருக்காங்க. வெளில வந்தபோது ஆல்ரெடி இன்னொரு பசங்க கூட ஒரு சண்டை ஏற்பட்டுருக்கு இல்லையா, அவங்க வரட்டும், அவங்களை இன்றைக்கி விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போதையில் இருக்கும்போது சார் எப்பயுமே ஒரு பெரிய வீரம் வந்துடும் உங்களுக்கு. தனிப்பட்ட முறையில் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, அப்படியே போவான் ஒரே லைனில். அதாவது என்ன கேட்டிங்கன்னா, வெள்ளம் கொடுத்த ஆட்டுக்குட்டி மாதிரி போவான். ஆனால் இந்த போதை ஏற ஏற என்ன பண்ணுவான்னு கேட்டால் இவன் ஹீரோ ஆகுவான். பெரிய பயங்கரமான இதெல்லாம் சிக்கலெல்லாம் உருவாக்குவானுங்க. அப்படி என்ன பண்ணியிருக்காங்கன்னா இவன் வெளில வந்து வெயிட் பண்ணுறாங்க. வெளில வெயிட் பண்ண பிறகு சரி ஏற்கனவே ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கு, இந்த பெண்களை வந்து உடனே அனுப்புனா சிக்கலாயிரும் அப்படின்றதுக்காக அவங்கள ஒரு ½ அன் ஹவர் 45 மினிட்ஸ் நிற்க வச்சுட்டு அவங்கள கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க சொல்லி அதுக்கப்புறம் தான் இந்த பார் ஓனர்ஸ் பார் தரப்புலேருந்து பப் தரப்புலேருந்து வெளியில் அனுப்பிவிட்றாங்க. வெளியில் அனுப்பி நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு 2 வீலர் தான் இருக்குது. இந்த பசங்க வந்து 2 வீலர் மட்டும்தான் இருக்குது. அந்த 2 வீலரில் ஒரு பையன் வண்டி ஓட்ட, 2 பெண்கள் வந்து இவங்க மது போதையில் இருந்ததுனால 2 பெண்களை நடுவில் உட்கார வச்சு கடைசியாக ஒரு பையனை உட்கார வச்சிருந்ததா அவனே வந்துட்டு கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் மாதிரி கொடுக்குறான். அப்போ அது மிகப்பெரிய எவ்வளோ பெரிய தவறு. இது எதை நோக்கி போயிட்டு இருக்காங்க இன்றைக்கு இளைஞர்கள். இவனுங்களும் என்ன பண்ணணும், இவங்க யாருன்னே தெரியாது, இவங்க கூட நம்ம ஏன் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 100 கால்ஸ் பண்ணியிருக்கணும். இல்லை அப்படின்னு கேட்டு அதெல்லாம் தெளிவு கிடையாது, இவங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஒரு 100 கால்ஸ் பண்ணி உடனே காவல்துறைக்கு தகவல் தெரிவிச்சிருக்கணும். 100 கால்ஸ் 24 ஹவர்ஸ் எடுக்கிறாங்க. இது மாதிரி ஒரு பிரச்சனை ஆகிப்போச்சு அப்படின்னா ஒரு பேட்ரோல் வந்துருக்கணும். ஒன்று பார் தரப்புலையாவது பண்ணியிருக்கணும், இல்லை பாதிக்கப்பட்டவன் தரப்புலையாவது போதையில் கூட ஃபோன் பண்ணி சொல்லாமே, தப்பு கிடையாது. அவ்வளோ பெரிய போதையில் ஒன்றும் இவங்க இருந்த மாதிரி தெரியல. அப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பெண்ணை கூட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது இந்த உள்ள கிளாஸ் ஆச்சு பார்த்தீங்களா, 2 மேல் குரூப் கூட அவங்க வந்து யாரோ கார் மேலே கல்லை தூக்கி அடிச்சிருக்காங்க போல் இந்த பசங்க போன காரில். அப்போ இவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு கேட்டால் இந்த பெண் தரப்பு தான் வந்து பண்ணிட்டாங்க போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி வந்து வண்டியில் இடிக்கிறாங்க. இடித்த போது கீழே விழுவுறாங்க, ஒரு ஷேக் ஆகுது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா எதுவுமே கீழே விழுலேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் திருப்பி வண்டியை ரிவர்ஸ் எடுத்து வேகமாக இடிக்கும் பொழுது ஏற்றி நசிக்கலாம் போல் திருப்பி வேகமாக இடித்த இது பண்ணும்பொழுது என்ன கேட்டிங்கன்னா
எல்லாருமே கீழே விழுறானுங்க, இந்த பசங்களுக்கு அடிபடுது. அதுக்கப்புறம் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, உடனடியாக வந்து இவங்க வந்து மருத்துவமனைக்கு கூட்டு போகிற வேலையில் இருக்காங்க. ஆனால் ஸ்பாட்லேயே இறந்ததா சொல்கிறாங்க. ஏன்னா எதிலே போய் தலை அடிபட்டோன்னா ஒரு சின்ன விஷயம் தானே சார், குட்டியாக ஒரு பொட்டுன்னு ஒரு அடி தலையில் பட்டால் கூட அது உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத அளவுக்கு போயிடும். சீரியஸான கான்சிக்வன்ஸை நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அப்போ அந்த 2 பெண்களுக்கும் சுயநினைவு இல்லாமல் கீழே விழுந்து போகிறாங்க. விழுந்தோடனே அடுத்த உடனே மருத்துவமனைக்கு போகிறாங்க. மருத்துவமனையில் என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா, ஒரு பெண் வந்துட்டு இறந்து போயிடுறாங்க அப்படின்னு, பிராட் டெட்ன்ற மாதிரி ஆயிடுறாங்க. இன்னொரு பெண்ணுக்கு வந்துட்டு சீரியஸ் இன்ஜுரிஸ் இருக்குது அப்படின்றதுக்காக அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னெல்லாம் பார்க்கும் பொழுது, இப்போ அண்ணா நகர் எடுத்துட்டிங்கன்னா திருமங்கலம் சிக்னல்னு ஒரு பகுதி இருக்கும். அங்கே ஒரு 10 போலீஸ் இருப்பாங்க நைட் ரவுண்ட்ஸில். அங்கே ஒரு 10 போலீஸ் இருப்பாங்க. எந்த வாகனம் கிராஸ் பண்ணி போனாலும் அந்த வாகனத்தை நிறுத்துவாங்க, செக் பண்ணுவாங்க. இப்படி பின்னாடி பக்கம் நீங்கள் போனீங்கன்னா அம்பத்தூர் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டில் ஒரு டீம் நிற்கும். போலீஸ் வந்து எல்லா வாகனம் பேரிகார்ட் போட்டு எல்லா வாகனங்களையும் அவங்க செக் பண்ணுவாங்க. ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா வடபழனி, இது மாதிரி அம்பத்தூர், இந்த மாதிரி பல்வேறு இடங்களில் காவல்துறை வந்து இரவு நேர ரோந்துன்றது மிக முக்கியமான ஒரு விஷயம் இல்லையா, நிற்பாங்க. ஆனால் கடந்த ஒரு 5 ஆண்டு கால 10 ஆண்டு காலத்தில் நம்ம தினசரி நம்மளும் பயணிக்கிறோம்ல, இங்கேருந்து நம்ம தேனி வரையும் போனால் கூட ஒரு போலீஸ் கூட வண்டியை மடக்கி என்னன்னு கேட்கறது இல்லை. நம்ம அட்வொகேட்டு அஃபிஷியலாக போகிறோம், அப்படி இல்லை அன்அஃபிஷியலாக போகிறோம் அப்படின்னா கூட காவல்துறையுடைய பணி என்ன, இரவு நேர ரோந்தில் வந்து வண்டியை வந்து நிறுத்தி அதை விசாரிக்கணும். அதை டூரிஸ்ட் ஸ்பாட்லலாம் கீழே வந்து செக் பண்ணுறாங்களே தவிர சிட்டிக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சூழல். இன்றைக்கு வந்து தாவேகா ஆட்சி அமைச்சிருக்காங்க. தாவேகாவினர் வந்து நிறைய பேர் வந்து இந்த வீடியோலாம் பார்ப்பாங்க. ஒரே ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, காவல்துறை வந்து இந்த மாதிரி செக் போஸ்ட்டு பாயிண்ட்லலாம் வந்துட்டு இப்போ பாருங்க 4 பேர் வண்டியில் போயிருக்காங்க. 4 பேர் வாகனத்தில் ஏன் வண்டியை நிறுத்திட்டு ஒரு ஆட்டோ 24 ஹவர்ஸ் ரேபிடோ இருக்குது, ஊபர் இருக்குது, இப்படிப்பட்ட இதெல்லாம் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்கும்பொழுது ஒரு வாகனத்தை புக் பண்ணி நான் போக வேண்டிய ஸ்பாட்டுக்கு போகலாம் இல்லையா, போகல. அப்போ வந்து என்னன்னு கேட்டால் நைட்டில் யாரும் இருக்க மாட்டாங்க. நம்ம 2 வீலரில் ஒரு சிங்கிள் ஆள் தண்ணி அடிச்சுட்டு போனாலே யோசிப்பாங்க, 10,000 ரூபா ஃபைன் கட்டணும் நாளைக்கு காலைல போயிட்டு. இன்றைக்கி 1008 சட்ட சிக்கல்கள் இருக்குது. போதையில் வாகனத்தோட மாட்டினா 4 பேரும் போதையில், அதாவது வந்து இந்த பசங்க தண்ணி அடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் வந்து இதில் மெடிக்கல் டெஸ்ட்டில் தெரிஞ்சிடும். அந்த 2 பெண்கள் வந்து மது போதையில் இருந்தாங்க, எல்லாமே எடுத்துருவாங்க இல்லையா டீட்டெயிலு. அப்போ வந்து என்ன பண்ணணும், இல்லைம்மா நீங்கள் வரக்கூடாதுமா, நீங்கள் ஒரு வண்டியில் போங்க, நீங்கள் பெண்களாக இருக்கீங்க அப்படின்றத சொல்லணும். அந்த வயசு இவனுங்களுக்கு இல்லை. 19-20 வயசு, அடடா பெண்கள் வராங்க நம்ம கூட்டு போகலான்னு சொல்லிட்டு பின்னாடி உட்கார வச்சுட்டு இவனுங்க போயிட்டானுங்க. போன பிறகு தான் இந்த பிரச்சனை மிக பெரிய அளவில் ஏற்படுது. ஏன்னு கேட்டால் காவல்துறையினர் ரோந்துன்றது மிகவும் முக்கியமான ஒரு விஷயம். இந்த மாதிரி பாயிண்ட்லலாம் வந்து இந்த 11 to 11 போடுறது, பட் ஆனால் அதுக்கு மேலேயும் டைம் எடுத்துகிட்டு விடிய வந்துட்டு என்ன பண்ணுறது, ஆட்டம் போடுவது தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. அதெல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது. நான் முதல்ல சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய அரசியல்வாதிகளுடைய தொழிலாக பார்க்கப்படுது பப்பு, மிகப்பெரிய தொழிலதிபர்களோட தொழிலாக பார்க்கப்படுகிறது. இன்றைக்கி ஒரு 50-55 பப்பு இருக்குது சென்னையில் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம் அப்படின்ற மாதிரி இன்றைக்கி ஒரு சம்பவம் ஏற்பட்டு விட்டுச்சு. இப்போ இந்த மாதிரி பப்பை வந்து அந்தந்த டைம் கரெக்டாக மூடிடுறாங்களா அப்படின்றத வெரிஃபை பண்ணணும். ஏன்னு கேட்டால் ஊழல்ன்றது என்னது, அங்கேருந்து ஆரம்பிக்கிறது தான். 11 மணி பரவாயில்லப்பா, நீ 1 மணி வரை நடத்திக்கப்பா அப்படின்ற மாதிரி, அதுதான் ஊழல். அப்போ இந்த சம்பவம் வந்து நடந்துச்சு அப்படின்னும் பொழுது ரெஸ்பான்சிபிலிட்டியோட என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், ஏன்னா ஏற்கனவே நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும். ஏன்னா பப்புன்னு வரும்போது அடிக்கடி நிறைய சண்டை நடக்கும் சார். எல்லா பப்லேயுமே தகராறு நடக்கும். சும்மா முறைப்பான், அவன் இவனை முறைப்பான், இவன் கூட வந்திருக்க பொண்ணு அவன் பார்த்தான்னு சொல்லி அவனை அடிக்க போவான். இது மாதிரி நிறைய பப்பில் இஷ்யூஸ் நடக்க மாற்று கருத்து இல்லை. அதை பார்க்கறதுக்கு தான் அவன் ஒரு 25 பேரை போட்டு வச்சுருக்கான். ஆனால் இது மாதிரி ஒரு சண்டை ஏற்படுகின்ற பொழுது உடனே காவல்துறைக்கு தகவல் சொல்லணும். ஏன்னா போலீஸ்க்கு வந்து டைரெக்டாக லிங்க்ல இருப்பாங்கல்ல. இப்போ சாமானியர்கள் நம்ம போடுறோம் ஃபோனில் 100க்கு கால் போடுறோன்னா 100க்கு போக மாட்டேங்குது. எந்த போலீஸ் ஸ்டேஷன் சொன்னால் அந்த போலீஸ் ஸ்டேஷன் அவன் ஃபோன் எடுக்கிறவனுக்கு புரிய மாட்டேங்குது. அதுக்கப்புறம் அவனுக்கு விளக்கம் சொல்லி எல்லாம் சொல்கிறதுக்குள்ளே இங்கே சண்டையே முடிஞ்சு போயிடுது. அப்படி இருக்கு நமக்கு சாமானியர்களாக நம்ம அப்ரோச் பண்ணும்போது, இல்லை நம்ம அட்வொகேட்டாக இருக்கிறதுனால உயரதிகாரிகளை தொடர்பு கொள்கிறோம், டிசி கிட்ட பேசுகிறோம், ஏசி கிட்ட பேசுகிறோம், வாய்ப்பு கிடைக்கும் போது கமிஷனருக்கே ஃபோன் போடுறோம், டிஜிபிக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ், இப்படி ஒரு விஷயங்கள் இருக்குது. அவங்க நடவடிக்கை எடுக்கிறாங்க உயர் அதிகாரிகள். ஆனால் கீழ்நிலை அதிகாரிகள்னு ஒரு டீம் இருக்காங்களே, இவங்களெல்லாம் நீங்கள் ரீச்சே பண்ண முடியாது. ஏட்டையா கிட்டலாம் பேசவே முடியாது, ஏட்டையா போய் பார்க்கவே முடியாது. என்னங்க நீங்கள் சம்மன் அனுப்பலான்னு ஒரு வழக்கில் கேட்டால் சம்மன் நேரம் வாங்க கொடுக்குறேன்றாங்க. அதுவா விஷயம், சம்மனை நீ எனக்கு அமிச்சா தான் நான் அந்த ஸ்பாட்டுக்கு வர முடியுமே தவிர ஒரு கிளைண்ட்டுக்கு. அப்போ இந்த கீழ்நிலை அதிகாரிகள் இருக்காங்களா, இவங்களை தொடர்பு கொள்வது ரொம்ப கஷ்டம். ஆனால் இவர்கள் வந்து இது மாதிரி பப்பு, பாரு, ஒயின் ஷாப்பு,
இதெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எதெல்லாம் இல்லீகலாக ஒரு சம்பவம்லாம் நடக்குதோ அந்த சம்பவத்தோடலாம் நேரடி தொடர்பில் இருப்பாங்க, அதனுடைய முதலாளிகளோட நேரடி தொடர்பில் இருப்பாங்க. அப்போ எந்த பப்பாக இருந்தாலும் அந்த பப்பினுடைய சூப்பர்வைசரோ இல்லை ஒரு மேனேஜரோ அவர் வந்து நேரடி தொடர்பில் இருப்பார். ஏன்னா ஏதோ ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுன்னா காவல்துறை கூப்பிடுவாங்க. அப்போ ஏற்கனவே ஒரு சம்பவம் நடந்திருக்கு, 2 தரப்புல அடிச்சிருக்காங்க, 2 தரப்புல ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. உடனே நீங்கள் என்ன பண்ணணும், அவங்கள தொடர்பு கொண்டு சார் இது மாதிரி இருக்குது நீங்கள் வாங்க சார் அப்படின்னு சொன்னால் காவல்துறை உள்ளே வந்து அவங்கள வந்து கூட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சேஃப்டி பண்ணியிருக்கலாம், இந்த பெண்ணுடைய உயிரை காப்பாற்றிருக்கலாம். புரியுதுங்களா? உள்ளே வந்தோடனே இந்த பெண்ணோட நிலை தெரிஞ்சிருக்கும். இல்லை அங்கே இருக்கிறவங்களுக்கு மேனேஜருக்கோ இல்லை அங்கே இருக்க சூப்பர்வைசரோ ஒருத்தன் பார்ப்பான்ல, ஒருத்தவங்க வந்து பயங்கரமாக குடிச்சு மட்டையாயிட்டாங்க அப்படின்போது அவங்கள எப்படி வந்து அங்கேருந்து ரிமூவ் பண்ணுறது, இதெல்லாம் அவனுக்கு தெரிஞ்சிருக்கணும்ல. ஏன்னா ஒரு நம்ம நடத்துகிற பப்பு, நம்ம ஒரு லைப்ரரி நடத்தல புக்கை தொடச்சி அழகாக செல்ஃபில் வைக்கிறதுக்கு. இங்கே வர்றதெல்லாம் குடிக்க தான் வருது, இங்கே வர்றதெல்லாம் ஆட தான் வருது. அப்படின்னும் பொழுது உனக்கு தெரியும் யார் வந்து அன்கான்சியஸ் ஆக போகிறா, யார் வந்து லைட்டாக சாப்பிட்ருக்கா அப்படின்றது இவங்களுக்கு தெரியும். ஏன்னா இவங்க தானே கொடுக்குறாங்க, இவங்க தானே சார் போய் கொடுக்குறாங்க. இவங்க போய் இப்போ எவ்வளோன்னு கேட்கும்போது ஒரு லார்ஜ் கொடுக்குறான், எக்ஸ்ட்ரா லார்ஜ் கொடுக்குறான், அடுத்தடுத்து போயிட்டு இருக்குல்ல. அப்போ அவங்களுக்கு தெரியும் லிமிட்டை கிராஸ் பண்ணி போகிறாங்க அப்படின்றது. பட் அந்த தரப்பு வந்து ஏன் அதை பண்ணல அப்படின்றது தெரில. சரி, அவங்க பண்ணாத பட்சத்தில் பசங்க இவங்க ஃபோன் பண்ணியாவது சொல்லியிருக்கலாம், என்னன்ட்டு போலீஸ்க்கு கால் பண்ணியிருக்கலாம், 100 கால்ஸ் பண்ணியிருக்கலாம், ஒரு உதவி கேட்டிருக்கலாம் காவல்துறைக்கு. அது மாதிரி வந்து காவல்துறையினுடைய உதவி மையம் அப்படின்ற ஒரு மையம் வந்து 100% வந்து எல்லா இடத்துலையும் வந்து இது மாதிரியான சென்டர் பாயிண்ட்ஸ்லாம் ரொம்ப முக்கியம். ஏன்னா கோயம்பேடுன்றது ஒரு மிக முக்கியமான ஒரு பகுதி சென்னையில். ஏன்னு கேட்டால் பல மாநிலங்கள்லேருந்து அங்கே வராங்க. யார் எங்கே வரா எங்கே போகிறானே தெரியும். ஆல்ரெடி ஒரு விஷயம் இருந்துச்சு, இரவு நேரங்களில் பெண்கள் வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா தவறான ஒரு விஷயத்திற்காக ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி டிவி நியூஸ்லலாம் போட்டான். அப்படி இருக்கும் பொழுது இந்த மாதிரியான விஷயங்களை தடுப்பது எப்படி அப்படின்ற மாதிரியான ஒரு ஆய்வுள்ள உள்ளே இறங்கி தான் நம்ம வந்து என்ன பண்ணணும், காவல்துறை சரியான ஒரு நடவடிக்கை எடுக்கணும். அதே நேரத்தில் இது சென்னையில் நீங்கள் பார்த்துட்டீங்க, அதே நேரத்தில் நீங்கள் கோயம்புத்தூர் போங்களேன், கோயம்புத்தூரில் எவ்வளோ பப்பு இருக்குது தெரியுமா? அது ஒரு ஆய்வு பண்ணுங்க. இன்றைக்கி இந்த வீடியோ மூலமாக நம்ம சொல்கிறோம். கோயம்புத்தூரில் போய் பார்த்தோன்னா இதே மாதிரி இன்றைக்கி சொல்கிறாங்க இல்லையா, இவங்க 17 இயர்ஸ்ன்றாங்க, அவங்க 18 இயர்ஸ்ன்றாங்க. 18 இயர்ஸே உள்ள அலோவ் பண்ணாதன்றேன். எதுக்கு 20-22 வயசுக்கு மேலே போட்டுமே? அதுனா கரெக்டாக வந்து 17 வயது முடிந்து அடுத்த நாள் நேரம் பப்புக்கு தான் போவீங்களா, வேற எங்கேயும் போக மாட்டீங்களா? கோயம்புத்தூர்லேயும் இதே மாதிரி அண்டர் ஏஜில் பப்பில் வந்து நிறைய கூட்டம் இருக்குன்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது சார். அதை கடந்து போகிறோம். எப்படி பேரண்ட்ஸ் வந்து வெளில அனுப்புகிறாங்க? முதல்ல இப்போ நாம் படிக்கும் போதெல்லாம் 9 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு போயிடணும் எங்கே இருந்தாலும் அப்படின்ற ஒரு சூழல் இருந்துச்சு இல்லையா? அப்போ நம்ம எங்கேயாவது சொல்லணும்னா பர்மிஷன் வாங்கணும்னா ரொம்ப சண்டை போட்டு பிரச்சனை பண்ணி பர்மிஷன் வாங்கி தான் ஸ்கூல் டூர் காலேஜ் டூர்லாம் நம்ம போயிருப்போம். ஆனால் இன்றைக்கி பாருங்கள் 19-20 வயசு பசங்க என்ன சொல்கிறாங்க, ரெகுலராக நாங்கள் அந்த பப்புக்கு வருவோன்றாங்க. அந்த பையனுடைய பேட்டி நீங்கள் பார்க்கும்போது ரெகுலர் அட்டண்டன்ஸ், இவருடைய அட்டண்டன்ஸ் அங்கே இருந்திருக்கு. அப்போ ரெகுலராக இவர் வராரு. அப்போ பெண்கள் மாறி மாறி வருவாங்க, யாரோ வருவாங்க அந்த பப்புக்கு வந்து அவங்க நிற்பாங்க, யாரோ வருவாங்க அப்படியே பிக்கப் பண்ணி போகலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு தவறான ஒரு வழிகாட்டுதலில் இன்றைக்கி அந்த இளந்தலைமுனர் செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. மாட்டிக்கிட்டாங்க. இன்றைக்கி வெளியில் தெரியுது. மாட்டாத எத்தனையோ பிரச்சனைகள் இப்போ நான் கோயம்புத்தூரில் சொன்னேன், போய் ஆய்வு பண்ணுங்க, போய் செக் பண்ணுங்க. இன்னைக்கு இந்த சிங்கப்பெண் படையெல்லாம் உருவாக்கப்படுது. அதே போல் இந்த பப்பெல்லாம் ஆய்வு செய்வதற்கு ஒரு குழுவை வைத்து இந்த பப்பெல்லாம் போய் ஆய்வு செய்து யார் யார் எந்தெந்த உயர் அதிகாரிகளோ இல்லை அரசியல்வாதிகளோ யார் யாரெல்லாம் அதில் ஓனர்ஸாக இருக்காங்களோ அவங்களாம் கூப்பிட்டு வச்சு ஒரு மீட்டிங் நடத்தி இது அவசியம் தானா, இல்லை ஒரு 5 hours 6 hours டைம் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு 7 மணிக்கு மேலே இதை வந்து கிடையவே கிடையாதுரா அப்படின்ற மாதிரி. இப்போ லேட் நைட்டில் பண்ணுறது தான் இவங்களுக்கு வருமானம். லேட் நைட்டில் உங்களுக்கு தெரியுமா, ஒயின் ஷாப் டாஸ்மாக் போய் இருக்கும். டாஸ்மாக நீ 8 மணிக்கோ 9 மணிக்கோ 10 மணிக்கு க்ளோஸ் பண்ணிட்டுருவாங்க. ஆனால் நைட்டு சரக்கு ஒன்று ஓட்டுறான். எப்படி நைட்டு 10 மணில விடிய காலை வரையும் ஓட்டுவாங்க பார்த்தீங்களா? அதில் தான் இவங்களுக்கு லாபமே, அதில் தான் காசு அதிகமாக வச்சு பண்ணுவாங்க. அப்படின்னும் பொழுது இதெல்லாம் காலங்காலமாக தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இந்த தாவேக்காவினுடைய ஆட்சியில் பொதுமக்கள் என்னை போன்ற நபர்கள் எல்லாரும் எதிர்பார்ப்பது என்னன்னு கேட்டால், இன்றைக்கி இந்த பெண் இறந்துட்ட பிறகு என்னென்னவோ சொல்லலாம், அவங்க இலங்கை தமிழர், அவங்க விழுப்புரத்தில் இருந்தாங்க, அவங்க போதையில் இருந்தாங்க, இவங்க அதில் இருந்தாங்க. நீங்கள் திறந்து வச்சுருக்கீங்கல்ல, திறந்து வச்சுருக்கீங்க, அது அவங்களுடைய ரைட்டு. குடிக்கவும் குடிக்காதுன்னு நம்ம ஒன்றும் கையை பிடிச்சி பப்புக்குள்ளே போகிற பொண்ணை பிடிச்சி கையை பிடிச்சி அது போகக்கூடாது தவறு அப்படின்னு திருத்துறதுக்கு நமக்கு டைம் கிடையாது, நமக்கு அது வேலையும் கிடையாது. அது அவங்களா தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் அந்த பெண் வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஏதோ ஒரு விஷயத்தில் அவங்க வந்து ரேபிடோலேயே இதுலேயே வந்து இறங்குனதா அந்த பையன் சொல்கிறான். அப்படி வந்திருக்கும் பொழுது அப்போ பெண்கள் வந்து அந்த இடத்துல மது அருந்துறாங்கன்னா அந்த இடத்துல போதிய பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கணும். அந்த இடத்துல பெண் செக்யூரிட்டிஸை வச்சிருக்கணும் நீங்கள். ஏன்னா ஏதோ ஒன்று ஆயிடுச்சு சார், ஃபார் எக்ஸாம்பிள் வாந்தி எடுத்துடுறாங்க, அன்கான்சியஸ் ஆயிடுறாங்க. இந்த பெண்ணை எப்படி நீங்கள் தூக்கிட்டு போவீங்க? யாருன்னே தெரியாது. உங்கள் பவுன்சர் தூக்கிடுவானா, இல்லை கூட வந்திருக்க யாரோ ஒருத்தன் தூக்கிட்டு போயிடுவானா? கூட யார் வேணா கூட்டு வரலான்ற ஒரு ஒரு என்ன கேட்டால் ஒரு சம்பிரதாயம் ஏற்படுத்தியிருக்காங்க சார். இவங்க யார் வேணா யாரை கூட்டு போய்க்கலாம்.
அப்படின்ற மாதிரி கேட்க போறது கிடையாது. நீயும் இவரும் எத்தனை வருஷம் பழக்கம்னு கேட்க போறாங்க கிடையாது. இவன் சொல்றான் எனக்கு தெரியவே தெரியாது, அங்கதான் பாக்குறேன்றான். அப்ப அங்க பார்த்து ஒரு ஆளை கூட்டு போய் பப்புல போயிட்டு அவங்க போதை ஆயிட்டாங்கன்னு போது இவங்க நாளைக்கு அவங்களை எப்படி அபியூஸ் பண்ணலாம், புரியுது? அப்படித்தானே யோசிப்பான். அடுத்த கட்டத்துக்கு யோசிப்பான்ல. இவனை இவங்களை கூட்டு ஹாஸ்பிட்டல் போறானா இல்ல இவங்க எடுத்து போய் வீட்டுல விட போறானா யாருனே தெரியாது. அப்ப இவன் கொண்டு போய் வேற ஒரு டீம் கிட்ட ஒப்படைச்சிட்டா அப்ப இதுக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய ஒரு அச்சுறுத்தல், எவ்வளவு பெரிய ஒரு பயம் இருக்கிறதுன்றது வந்து இந்த பெண்கள் புரிஞ்சு கொள்ளணும். இந்த மாதிரி கூட போன பெண்ணை வந்துட்டு 17ன்றாங்க, 18 நீங்க அலோவ் பண்ணக்கூடாது. 20 வயதுக்கு மேல அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க போர்டு. உங்களுக்கு என்ன லைசன்ஸ், எந்த ப்ரொவிஷன்ல நீங்க லைசன்ஸ் வாங்குறீங்க? பப் நடத்துறதுக்கும் பார் நடத்துறதுக்கும் இந்த 56 நான் சொல்றேன், சென்னையில மட்டும் 56 கிட்ட இருக்குன்றாங்க. மற்றும் கோயம்புத்தூர், தமிழ்நாடு முழுவதிலும் இந்த பப்பு பார் எல்லாம் நடத்துறதுக்கு, பிரைவேட்டா நடத்துறதுக்கு யார் அனுமதி கொடுக்குறா? எந்த இதுல நீங்க அனுமதி பெறுறீங்க? என்ன ப்ரொவிஷன்ல நீங்க வாங்குறீங்க? என்ன டைமு, என்ன ஃபுட்டு என்ன மாதிரி கொடுக்குறீங்க? எப்படி மானிட்டர் பண்ணுறீங்க? உள்ளே யார் வரா யார் போகிறான்னு பார்க்குறீங்க? இல்லை சார் ஒரு ஆயுதத்தையே உள்ளே எடுத்துகிட்டு வரான், இப்போ இவனுக்கு உள்ளே சண்டே ஆகிப்போச்சு, எல்லாம் வெளியூர் ஆளுங்க அப்படின்றாங்க. இங்கே லோக்கல் சென்னையில் இருக்க பசங்க கூட கிடையாது, வெளியிலேருந்து வந்த பசங்க, இங்கே வேலை செய்கிற டீம் அப்படின்றாங்க. அப்படின் போது ஒரு ஆயுதம் வச்சுருக்கான், ஒரு பொருளை வச்சுருக்கான் கையில், எடுத்து மண்டையில் போட்டுறான். என்ன ஆகும்? அப்போ நீங்கள் பார் நடத்தும் பொழுது பல்வேறு வழிமுறைகள் கைட்லைன்ஸை நீங்கள் வந்து ஃப்ரேம் பண்ணி அதை அரசாங்கம் ஒரு கைட்லைன்ஸை ஏற்படுத்தி அதை வந்து கொடுக்கும்பொழுது தான் நம்ம என்ன பண்ணணும் கேட்டால் சிசிடிவி கேமராஸ் ஒர்க் ஆகுது. உங்களுக்கு தெரியுமா, நிறைய ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருக்கேன் சார். சென்னையில் வந்துட்டு என்ன கேட்டிங்கன்னா விஸ்வநாதன் சார் வந்து கமிஷனராக இருக்கும் போது நினைக்கிறேன், அப்போ வந்து சென்னை ஃபுல்லாகவே வந்து சிசிடிவி கேமராஸ் வந்து எல்லா இடத்துலையும் இன்ஸ்டால் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அடுத்த 5 ஆண்டுகள் வரும்போது சிசிடிவி கேமராவே எங்கேயும் வேலை செய்யலை. நீங்கள் எங்கே வேணால் போய் ஒரு சிசிடிவி கேமரா, ஒரு பையன் திடீர்னு ஒரு நாள் காணாமல் போயிட்டான், காலைல 5 மணிக்கு வெளில வந்திருக்கான், திடீர்னு காணாம், ஏடா காணான்னு வீட்டில் ஒரே வைக்கிறாங்க. அண்ணா நகரில் நடந்த சம்பவம். சரி, நான் உடனே சொல்கிறாங்க எல்லா சிசிடிவி கேமராவை பார்ப்போம்னு சொல்லிட்டு எல்லா டீமாக ஒரு 5 பேரை ஒவ்வொரு சிசிடிவியாக போகிறோம். எந்த சிசிடிவியுமே வேலை செய்யலை சார். அதே மாதிரி அரும்பாக்கத்துக்கு மேலே அந்த பிரிட்ஜ் இருக்குது பார்த்தீங்களா, என்எஸ்கே நகர் பிரிட்ஜு, அந்த பிரிட்ஜில் ஒரு 2 வீலரில் ஒருத்தனை அடிச்சுட்டு போயிட்டாங்க. சிசிடிவி கேமரா செட்டிங் இருக்குது சார், கேமரா மாதிரியே இருக்கும் சார், ஆனால் ரெக்கார்ட் ஆகல சார். அந்த பையன், நான் என்ன சொல்கிறேன், ஏதோ ஒரு இன்சூரன்ஸ் கிடைக்கும், ஏதோ ஒரு இது கிடைக்கும், எந்த வண்டி இடிச்சிட்டு போச்சுன்னே தெரியலையே, அடிச்சு கீழே தள்ளிட்டு போயிட்டான். அப்போ சிசிடிவி ஒர்க் ஆகிருந்தால் நம்ம கண்டுபிடிச்சிருக்கலாம். இப்போ இந்த வாகனங்கள்லாம் வந்துட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா ப்ராப்பராக அங்கே இருக்கக்கூடிய சிசிடிவியை செக்யூர் பண்ணணும். அதே நேரத்தில் உள்ளே வந்துட்டு கைட்லைன்ஸை ஃப்ரேம் பண்ணணும். ஒரு எஸ்ஓபி ஒன்று இருக்கணும், ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிவ் ப்ரொசீஜர் ஒன்று இருக்கணும். எதுக்கு? இந்த பப்பு பார் எல்லாம் ஒன்றா நடத்துறதுக்கு, இந்த பீவரேஜஸ் எங்கேருந்து வருதுன்ற ஒரு கணக்கு வழக்கு, இதுக்கெல்லாம் கணக்கு வழக்கெல்லாம் வச்சுருப்பாங்க. ஆனால் என்னன்னு கேட்டால் எல்லா இடத்துலையும் ஊழல், லஞ்சம், அதிகாரிகள். இப்போ நீங்கள் ஒரே ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் சார், சென்னையில் 11 to 11 மட்டும் எந்தாவது பப்பு கரெக்டாக 10:59 மூடிட்டான்னு சொல்லுங்களேன், நான் கூப்பிட்டு போகிறேன், வாங்க நான் கூப்பிட்டு போகிறேன் பப்புக்கு. எத்தனை மணிக்கு மூடினான்றது நான் காட்டுறேன். விடிய நடக்குது சார். 1 மணி, 2 மணி, 3 மணி, இது மாதிரியான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கும்போது இவை தடை செய்யப்பட வேண்டும். இவன் என்ன கேட்டால் ஒரு சமூகத்தை வந்து சீரழிச்சுக்கிட்டு இருக்கு. ஏற்கனவே மதுபானத்தை வந்து லிக்வர் ஷாப்பெல்லாம் மூடணும்னு பிரச்சனை, டாஸ்மாகை இழுத்து மூடுங்கள் அப்படின்னு சொல்லி அதிமுக திறந்து வச்சிருக்கும் போது திமுகனர் வந்து போர்டை பிடிச்சி நீங்கள் உடனே இது பண்ணுங்கன்னாங்க. இவங்க பண்ணும்பொழுது இவங்க சொன்னாங்க. அப்படி இருக்கும் பொழுது மதுபான கொள்கையை நம்ம வந்து மாற்றவே முடியாது. அது வேணால் ரெடியூஸ் பண்ணலாம், ஏதாவது ஒன்று பண்ணால். இது உலகளாவிய பிரச்சனை, வேர்ல்டு லெவலில் இது ஒரு இஷ்யூ இருக்குது, இது ஒரு பிரச்சனை இருக்குது. குறைச்சி தான் நம்ம கொண்டு வர முடியும். இல்லாட்டி என்ன பண்ணணும் கேட்டால் கல்லறுக்க அனுமதி கொடுக்கணும். இப்போ வந்து அது மாதிரி கொடுத்தா எல்லா பக்கமும் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா விவசாயிகள் வாழ்வாங்க, அதெல்லாம் இருக்குது. பட் ஆனால் அதை ஆராய்ச்சி பண்ணி அரசாங்கம் முடிவெடுக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் இந்த பப்புன்ற ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா இதில் எந்தெந்த நபர்களோ வந்து கலந்துக்கிறாங்க, இதில் ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. இதில் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா பணம் வருதுன்னா யார் பணம் கொடுத்தாலும் அவங்கள அலோவ் பண்ணுறது அப்படின்ற மாதிரியான ஒரு சூழல் தான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தி இன்றைக்கி வந்து ஒரு தலையங்கமான ஒரு செய்தியாக ஒரு பெண் இறந்திருக்கிறாங்க, படுகொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. அதை விளையாட்டுக்கு பண்ணானுங்களோ இல்லை கோவத்தில் திறந்து இடிச்சானுங்களோ, இடித்ததில் போய் இவங்க ஒரு இடத்துல தலை போய் பட்டு இன்னைக்கு வந்து இந்த 2வது பெண்ணும் குற்றுயிரும் குலையுரமாக இருக்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதே போல் இந்த பப்பில் ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, 18 வயது ஆயிருந்தா, அதான் 17 வயசு முடிஞ்சு 365 நாள் முடிச்சுன்னா அப்படியே பப்புக்கு போயிடணும். படிக்க போகக்கூடாது, அப்பா அம்மா பேச்சை கேட்கக்கூடாது, அண்ணன் தம்பி பேச்சை கேட்கக்கூடாது, ஸ்ட்ரெயிட்டாக பப்பில் போய் விழுந்துடணும். இது இன்னைக்கு வந்து ஒரு கலாச்சாரமாக மாறிக்கிட்டு, ஒரு பந்தாவாக மாறிக்கிட்டு இருக்கு. அம்மா நீ என்னம்மா, நீ அவங்கெல்லாம் போகிறாங்கம்மா நான் போகிறேம்மா அப்படின்னு பெண்கள் சொல்கிறத நான் கேட்டிருக்கேன் என் காதால். அவங்கெல்லாம் போகிறாங்கம்மா நான் போகிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு பசங்க கூட எப்படி அப்பயே நம்ம யோசிக்கிறோம், எப்படி இவனுக்கு வண்டியில் போவானுங்க, எப்படி வருவானுங்க, போலீஸ் செக் பண்ணல அப்படின் போது காவல்துறை இந்த செக் போஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை மீண்டும் கடுமையான ஒரு விஷயத்தை கொண்டு வரணும். தொடர்ச்சியாக இந்த மாதிரி வாகனங்களை எல்லாத்தையுமே தணிக்கை செய்கின்ற பொழுது தான் நம்ம வந்து என்ன கேட்டிங்கன்னா இதை தடுக்க முடியும். அப்போ தான் என்ன நினைப்பான், ஐயோ நைட்டில் குடிச்சு வந்தால் பிடிச்சா ஃபைன் 10,000 ஆகணும் பயம் வரும்.
அப்போ அந்த பயம் இல்லாத போது தான் 4 பேர் ஒன்றா 2 வீலரில் போய் இவன் அடித்து இவன் தூக்கி போடுறான். தூக்கி போட்டு கைது பண்ணிட்டாங்க, சிறைக்கு அமிச்சாங்க, போயிட்டாங்க. ஆண்டாண்டு காலமாய் அழுது புலம்பினாலும் மாண்டவர் மீண்டு வருவதில்லை என்பதுதான் உண்மை. இறந்துட்டாங்க, ஒன்றும் பண்ண முடியாது, இப்போ வாய்ப்பு கிடையாது. இருந்தாலும் இது தொடர்ந்து விடக்கூடாது. இது இனியும் வந்து இளைஞர்களை பாதிக்க வந்து ஒரு வழிவகை செய்து விடுமோ அப்படின்ற ஒரு ஐயப்பாடு. அதனால தான் நம்ம வந்து பல்வேறு விஷயங்களை நம்ம பகிர்ந்து கொள்கிறோம். தொடர்ச்சியாக வந்து அங்குன்றும் இங்குன்றமா இதை கேள்விப்படுறோம். நான் சொன்ன மாதிரி நீங்கள் கோயம்புத்தூரில் போய் ஆய்வு பண்ண சொல்லுங்கள் பப்பை. அதே போல் சென்னையில் இருக்கக்கூடிய எல்லா பப்பையும் போய் ஆய்வு பண்ணுங்கள். கரெக்டாக 11 மணிக்கு மூடுறான பாருங்கள், ஏவனும் மூட மாட்டான். அப்படி இருக்கும் பொழுது அவங்கள வந்து கண்டித்தால்தான் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ஸ்டாப் பண்ண முடியும். அதே போல் இந்த கோயம்பேடு சம்பவம்ன்றது வந்து மிகப்பெரிய ஒரு வேதனையும் வலியையும் தான் மக்கள் மத்தியில் ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா ஒவ்வொரு விஷயம் தெரியுமா. இப்போ இந்த பையன் பேசும்போது என்ன சொல்கிறான், அந்த 2 பெண்களும் தான் குடிச்சிருந்தாங்க, நாங்கள் குடிக்கல அப்படின்றான். இவனை எப்படி நம்ம நம்புறது? ஏன்னா 2 பேர், ஒரு பொண்ணு செத்து போச்சு, ஒரு பொண்ணு ஹாஸ்பிட்டலில் இருக்குது. அப்போ இவர் மட்டும் என்ன பப்புக்கு சும்மா போனாரா? எனக்கு ஒன்றும் புரியல. அப்படின்னும் பொழுது அவங்க சைடில் வந்து படியை போட்டுட்டு இவங்க தப்பிக்கிறாங்க அப்படின்னு தெரியல. அப்போ முறையான விசாரணை நடத்தி இந்த மாதிரி விஷயங்களை காம்ப்ரமைஸே பண்ணக்கூடாது. ஏன்னா அதுக்கு வந்துட்டு எல்லா பாரையும் நம்ம எடுக்க வேண்டியதுதான். ஏன்னா அங்கே ஒரு பாரில் சண்டை நடக்குது, ஒரு சில பாரில் அங்கேயே பஞ்சாயத்து பண்ணி க்ளோஸ் பண்ணிடுறான், வெளியிலே விஷயம் தெரியாது, காவல்துறைக்கே போகாமல் வந்து விஷயத்தை ஷார்ட் அவுட் பண்ணுறாங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் கேள்விப்படுறோம். ஆகவே இந்த விஷயம் வந்து மிகப்பெரிய வலியையும் வேதனையும் தான் நமக்கு ஏற்படுத்தி இருக்கிறது. தொடர்ச்சியாக காவல்துறை விசாரிச்சுட்டு இருக்காங்க. இப்போ அந்த பப்புக்கு வந்துட்டு சீல் வச்சதா சொல்கிறாங்க. அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன அப்படின்றது காவல்துறை வந்து வெளிப்படையாக சொல்லி தான் ஆகணும். ஏன்னு கேட்டால் அரசாங்கம் இதை தீவிரமாக வந்து இது மாதிரியான சிட்டியில், ஹார்ட் ஆஃப் த சிட்டியில் நடந்திருக்கு. ஹெட்லைன்ஸ் ஆயிடுச்சு நியூஸு. எப்பயுமே உங்களுக்கு சமூக வலைதளத்தோட பயன்பாடு பாருங்களேன். ஒருத்தர் நிறைய புத்தகம் படித்தார், ஒருத்தர் அமெரிக்கா போயிட்டு மிகப்பெரிய விருதெல்லாம் வாங்கிட்டு வந்தார், அவரை பற்றிலாம் போட மாட்டான் ஹெட்லைன்ஸில். நீ ஒரு கொலை நடந்துச்சா அதை ஃபஸ்ட்டு போடுவான், ஒரு ரேப் நடந்துச்சா அதை ஃபஸ்ட்டு போடுவான். அதே நேரத்தில் ஒரு வீட்டில் போய் கொள்ளை அடிச்சிட்டானா டபுள் மர்டர் ட்ரிபிள் மர்டர் ஆச்சா அதை போடுவான். ஏன்னா அதை பார்ப்பதுக்கு தான் ஆர்வம் காட்டுகிறார்களே தவிர இன்னைக்கு அம்பேத்கரை பற்றியோ அப்துல் கலாமை பற்றியோ இல்லை மிகப்பெரிய சிந்தனையாளர்களை பற்றியோ எதை பற்றி பேசினாலும் இவங்க பார்ப்பதுக்கு தயாராக இல்லை. ஆகவே இந்த மாதிரி பப்பு விஷயத்தில் அரசாங்கம் தீவிர நடவடிக்கை எடுக்க வேண்டும். காவல்துறை மிகவும் கடினமான நடவடிக்கை எடுத்தால்தான். யோசிச்சா வேலைக்கு ஆகும் சார், என்ன பண்ணுற முடியும்? யோசிச்சா இனிமேல் வேலைக்கு ஆகாது. இறங்கி அடிச்சு உட்கார வச்சாதான் இந்த குற்ற செயல்கள்லாம் குறையும். இதுவும் மிகப்பெரிய குற்ற செயல். இது வந்து மிகப்பெரிய தண்டனைக்குரிய செயல். 302 ஆயிடுச்சு, மர்டர் ஆயிடுச்சு, கொலை நடந்துருச்சு. ஆகவே காவல்துறை இதில் தீவிரமாக நடவடிக்கை எடுத்து குற்றவாளிகள்னு ஒரு சில குற்றவாளி கைது செய்யப்படலன்றாங்க, மிகவிரைவில் கைது செய்வாங்கன்னு எதிர்பார்க்குறேன் சார். ரொம்ப நன்றி சார். பல்வேறு ஒரு படம் பார்த்த மாதிரி இருந்துச்சு சார். ஃபுல் ஸ்கிரிப்டையும் நீங்கள் வந்து சொன்னது. தகவலுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.